குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் புலாவ். அதுக்கு தேவையான பொருள் வந்து 2 பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், பட்டை, பிரிஞ்சி இலை 2, பட்டாணி 1 கப், 3 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் ஒரு ஆழாக்கு அரிசி பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டா. ஜீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவு முந்திரி. நம்ம குக்கர் வச்சுட்டோம். குக்கர் நல்லா சூடாகிட்டு இருக்கு. சூடானோடனே இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா காயுது. இப்போ 2 பட்டை பிரிஞ்சி இலையை போட்டுடலாம். ஜீரகத்தையும் போட்டுடலாம். ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பொரியட்டும். அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அகல வாழத்தில் இப்போ இது பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனிஷ் வேண்டாம். நல்லா வதக்கிடணும். முந்திரியும் போட்டுக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஆனால் நான் எதுவும் பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கலை. சாப்பிடும்போது மேலே லைட்டாக மிளகு தூள் சேர்த்திங்கன்னா போதும், அதிலே சாப்பிடுவோம். உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ். அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கோசம் அதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா, அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கோசம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அரைஞ்சி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு அரைஞ்சி இந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு தவாவில் போட்டு வறுத்தா உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை வாசனை போகணும். ஒரு கப் அளவு பட்டாணி. இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன்.
பாஸ்மதி ரைஸில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுட்டு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் வறுக்கிற அளவுக்கு அந்த டைம் வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் ஊறினாவே போதும். ரொம்ப ஊறிச்சுன்னா சாதம் குழஞ்சிடும், நீட்டாக வராது அரிசி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். பட்டாணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சீசனுக்கு இந்த பட்டாணி அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கணும். விலையும் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. க்ரீன் பீஸ் நல்லா ஒரு கலரிட்டு இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். வீட்டை அடிச்சது தான், கடையெல்லாம் வாங்க மாட்டேன். பெருங்காயத்தூள் பொட்டேட்டோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெருங்காயத்தை போட்டால் வாழ்வாகாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு. இது நல்லா கலர் எடுத்துடணும். நான் 1 கப் 1 ஆழாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போது 1.25 கப் சின்ன ஆழாக்கு தான். இப்போ பாஸ்மதி ரைஸை கழுவிட்டு இதில் போட்டு இப்போ அரிசி போட்டுடலாம். அப்படியே உதிரியாக வரணும், அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு பிடிக்கும். குழஞ்சிட்டாலும் உடஞ்சிட்டாலும் சாப்பிடவே மாட்டான். லைட்டாக கலரிட்டேன். இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி பட்டாணி அரிசி வேகத்துக்கு 1/2 கிளாஸ் ஊற்றிட்டேன். 1 கிளாஸ் ஊற்றுறேன். ரொம்ப கலரக்கூடாது, லைட்டாக. இது ஆனதுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சாதம் இறக்கி கொத்தமல்லி தூவிட்டா வெஜ் புலாவ் ரெடி. உருளைக்கிழங்கு பட்டாணி புலாவ் ரெடி. நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டால் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.